சர்ச்சை பரபரப்புகளுக்கு மத்தியில் தொடங்கியது ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் என் ரவி உரையை வாசிக்காமல் புறப்பட்டு சென்றதால் பரபரப்பு. பேரவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை சார்பில் எக்ஸ் தளத்தில் பதிவு. அரசியலமைப்புப்படி சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் முன் தேசிய கீதம் பாடப்பட வேண்டியது கட்டாயம் எனவும் விளக்கம். சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் சென்றது சிறுபிள்ளைத்தனமானது. சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபை மீறுவதையே வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநர் என் ரவி சட்டப்பேரவை மரபுகளை மீறி செயல்படுவதாக பேரவையில் துரைமுருகன் குற்றச்சாட்டு. அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுவதாகவும் சாடல். சட்டப்பேரவையை அவமதித்த ஆளுநர் மன்னிப்பு கோர வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கடந்த ஆண்டு தேசிய கீதம் பாடும் வரை இருக்காமல் அவையில் இருந்து வெளியேறி தேசிய கீதத்தை அவமதித்தது ஆளுநர்தான் எனவும் சாடல். அச்சிடப்பட்டுள்ள ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதை மட்டுமே அவை குறிப்பில் ஏற்ற தீர்மானம். சட்டப்பேரவையில் அவை முனைவர் துரைமுருகன் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். பிரிவின் கீழ் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவார். யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய சட்டையை அணிந்து சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை. அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நூதன போராட்டம். யார் அந்த சார் என்ற பதாதைகளுடன் முழக்கமிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்ட நிலையில் அவை காவலர்கள் வெளியேற்றியதால் பரபரப்பு. சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வளாகத்திற்கு வெளியே முழக்கம். யார் அந்த சார், பதில் சொல் என முழக்கமிட்டதால் பரபரப்பு. ஆளுநர் உரையை வாசிக்க கூடாது என்று திட்டமிட்டு செயல்படுகிறது தமிழ்நாடு அரசு. ஏற்கனவே 2-3 முறை திமுக அரசின் அவலங்களை எடுத்து ஆளுநர் கூறியதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும். ஆளுநர் என் ரவிக்கு தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்பை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கிடையே ஜனநாயக முறையில் நடைபெறும் விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்வது அவசியம் எனவும் விஜய் கருத்து. அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமையை கண்டித்து எதிர்க்கட்சியினர் முழக்கம். பாமக, பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு. தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார் என் ரவி. கூட்டத்தொடரில் இருந்து வெளியேறியது குறித்து செல்வ பெருந்தகை பேட்டி. சட்டப்பேரவையில் ஆளுநர் என் ரவி உரையை வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. உரையை புறக்கணித்து பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறிய நிலையில் வாசிப்பு. சட்டம் ஒழுங்கை சிறந்த முறையில் பராமரிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது.
சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு உரை. மீனவர்களின் உரிமையை பாதுகாக்க தமிழக அரசு முழு முனைப்பு காட்டி வருவதாக சபாநாயகர் அப்பாவு உரை. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் விளக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகிற 11ஆம் தேதி வரை நடைபெறும். ஆளுநர் உரை மீதான விவாதம் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்றும் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் உரையை வாசிக்க ஆளுநருக்கு விருப்பம் இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு பேட்டி. ஆளுநர் சொல்வதற்காக சட்டப்பேரவை மரபுகளை எல்லாம் மாற்ற முடியாது என்றும் விளக்கம். ஆளுநரும் அண்ணா பல்கலை வேந்தருமான ஆளுநர் RN ரவி பேசும் பொழுது அதிமுகவினர் முழக்கம் எழுப்பினர். கலவரம் செய்யும் நோக்கத்தோடு அதிமுகவினர் செயல்பட்டதால் அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டேன் என்றும் சபாநாயகர் அப்பாவு விளக்கம். தமிழ்தாய் வாழ்த்தை மதிக்கிறோம், அதே சமயம் தேசிய கீதம் குறித்து பலமுறை வலியுறுத்தியும் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது. சட்டப்பேரவையில் நிகழ்ந்தது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம். ஆளுநரை கண்டித்தும் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணியை கண்டித்தும் திமுக சார்பில் நாளை போராட்டம் நடத்தப்படும். திமுக தலைமை அறிவிப்பு. திமுக ஆட்சி மீதான மக்களின் கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டதாக அண்ணாமலை விமர்சனம். அரசமைப்பு நடைமுறைகளை ஆளுநர் பின்பற்ற கூறியதில் எந்த தவறும் இல்லை எனவும் கருத்து. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரன் வீட்டில் ஆய்வு. வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருவதாக தகவல். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆவணங்களை கேட்டு சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ். ஞானசேகரன் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் வாங்கிய சொத்துக்கள் குறித்து பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு நோட்டீஸ். பொங்கல் பண்டிகையை ஒட்டி 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வருகிற 10, 11, 12, 13 ஆகிய நாட்களில் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்ப வசதியாக 15,800 பேருந்துகள் இயக்கம். வருகிற 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இயக்கப்படுகிறது. ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும். மதுரவாயில், கோயம்பேடு சாலைகளில் பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றக்கூடாது என்றும் அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் குறைத்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். அதிக கட்டண வசூலில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்ததை எதிர்த்து மனு. உத்தரவை எதிர்த்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சீனாவில் HMPV வைரஸ் பரவி வரும் நிலையில் இந்தியாவிலும் பாதிப்பு. கர்நாடகாவில் 8 மாத குழந்தை உட்பட 2 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை விளக்கம். HMPV வைரஸ் தொற்று தொடர்பாக தமிழக மருத்துவத்துறை அதிகாரிகள் ஆலோசனை.
சீனாவில் பரவி வரும் தொற்று பெங்களூருவில் 2 பேருக்கு உறுதியான நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். மயிலாடுதுறையில் ஆனைக்காரன்சத்திரம் மற்றும் கோபாலசமுத்திரம் ஊராட்சிகளை இணைத்து கொள்ளிடம் பேரூராட்சியாக்க எதிர்ப்பு. 24 வார்டுகளை சேர்ந்த மக்கள் சாலை மறியல் போராட்டம். பெங்களூரு அருகே கிட்டகனஹள்ளி பகுதியில் வீட்டில் சிலிண்டர் வெடித்து விபத்து. 2 படுகாயமடைந்த நிலையில் வீட்டின் சுவர், ஜன்னல், கதவுகள் சேதம். அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை விவகாரம் மற்றும் பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம். சென்னை மதுரவாயலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட LK சுதீஷ் உட்பட தேமுதிகவினர் கைது. பதினோரு கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிப்பு. திருத்தப்பட்ட புதிய வாக்காளர் பட்டியலில் தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் மீதான குண்டாஸ் ரத்து. 6 மாதங்களுக்கு மேல் சிறையில் உள்ள நிலையில் குண்டர் சட்டத்தில் வைக்க என்ன தேவை இருக்கிறது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. எல்லாரும் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நிற்க வேண்டும். திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்த பின் நடிகர் சிவகார்த்திகேயன் பேட்டி. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடுகள் தீவிரம். வாடிவாசல், பார்வையாளர் மாடம் ஆகியவற்றுக்கு வர்ணம் பூசும் பணி மும்முரம்.